எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, சஞ்சு சாம்சனோட ட்ரேட் அப்டேட் பத்தி எக்கச்சக்க நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. அப்படி வந்த ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். ரீசெண்டா நம்ம இன்டர்நெட்ல பார்த்துக்கிட்டோம்னாலே இந்த IPL 2026 ரிலேட்டடான அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் வந்துகிட்டே இருக்கு. இதை இன்ஸ்டாகிராம்ல நம்ம மீம்ஸாவும் யூடியூப்ஸ்ல வீடியோஸாவும் நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த IPL அப்டேட்லயுமே சஞ்சு சாம்சனோட ட்ரேட் அப்டேட் தான் கொஞ்சம் ஹாட் டாபிக்கா இந்த கிரிக்கெட் வட்டாரத்தில் பேசப்படுது. கிட்டத்தட்ட சஞ்சு சாம்சனை பார்த்தோம் அப்படின்னா RR நிறைய சீசன் விளாண்டிருக்காரு. இதை நம்மளுமே பார்த்திருக்கோம். இயர்ஸ் மென்ஷன் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 11 இயர்ஸ் அவர் RR இருந்துட்டாரு. இப்போ பர்சனலா முன் வந்து RRல நான் விளாண்ட வரைக்கும் போதும், டீம்ல இருந்து நான் லீவ் ஆகணும்ட்டு அவரே விரும்புறாரு. ஸோ இது அவர் அபிஷியல் ஸ்டேட்மெண்டா வெளியே வைக்க நிறைய டீம்ஸ் அவர் மேல இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சஞ்சு சாம்சன் மாதிரியான ஒரு இந்தியன் பிளேயர் நம்ம டீம்ல விளாண்டா நல்லா இருக்கும்ட்டு எல்லாருமே நினைப்பாங்க. இதுதான் இயற்கை. ஸோ அப்படி பெரிய டீம்ஸான சென்னை சூப்பர் கிங்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த மாதிரியான டீம்ஸ்லாம் சஞ்சு மேல இன்ட்ரெஸ்ட் ஷோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. CSKன்னு பார்த்துக்கிட்டோம்னா இனிஷியலா சஞ்சு சாம்சன் மேல நல்ல இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க. இதை நம்ம சேனல்லையுமே நம்ம எக்கச்சக்க வீடியோஸ் போட்டோம். IPL 2026 ஒரு பிளேலிஸ்டே வச்சிருக்கேன், நீங்க அதுல போய் கூட பாத்துக்கலாம். பட் ரீசெண்டா வர அப்டேட் படி பார்த்தோம் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் சஞ்சு மேல ஃபர்ஸ்ட்ல காட்டின இன்ட்ரெஸ்ட் இப்போதைக்கு காட்டலங்க மாதிரி தான் தெரிய வருது. அதுக்கான ஒன் ஆஃப் த ரீசனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சஞ்சு சாம்சனுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா RR எந்த பிளேயர் எதிர்பார்க்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட், அப்படி இல்லைன்னா சிவம் துபே, அப்படி இல்லைன்னா ரவீந்திர ஜடேஜான்ட்டு இந்த மாதிரி டாப் பிளேயர்ஸை எதிர்பார்க்கறாங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், சஞ்சு சாம்சனோட பிரைஸ் 18 crores, ருத்ராஜ் கெய்க்வாடோட சேலரியும் 18 crores தானே ப்ரோ, அப்பதான் மேட்ச் பண்ணிக்கலாமே நீங்க நினைச்சீங்கன்னா, கெய்க்வாட தான் ஒரு லாங் டைம் கேப்டனா CSK பாக்குறாங்க. அண்ட் ரவீந்திர ஜடேஜாவை CSK விட்டு வேற டீம்ல பாக்குறதுக்கு நமக்கே கஷ்டமா இருக்கும். தூபே இந்த சீசன் விளையாடலனாலும் ஸ்பின்னர்ஸ் அவர் சேப்பாக்கில் அடிக்கிற அடி வேற எந்த பிளேயரும் சேப்பாக்கில் அந்த அளவுக்கு அடிக்கல. இதுதான் உண்மை. ஸோ இப்படி யோசிக்கிறாங்க. அண்ட் இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா சென்னைக்கு கண்டிப்பா சஞ்சு வேணுமாங்கிற ஒரு கொஸ்டினும் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஓபனர் செட்டில், விக்கெட் கீப்பருக்கான தேடல்ல கண்டிப்பா இருக்கிறாங்க. கேப்டன்சியும் ஆல்மோஸ்ட் ருத்ராஜ் கெய்க்வாட்ங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல கண்டிப்பா நமக்கு சஞ்சு வேணுமாங்கிற ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கு. இப்போதைக்கு வர அப்டேட்ஸ் படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா KKR கீனா இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்க. 2025 அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி போகல. அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. பட் சஞ்சு KKRக்கு போனா யூஸ்ஃபுல்லாக இருப்பாரா? கண்டிப்பா இருப்பாரு. விக்கெட் கீப்பிங் தேவைப்படுது, ஓப்பனிங் செட் ஆகல, கேப்டன்சில லேக் இருக்கு. இந்த மாதிரி எல்லா செக் பாக்ஸஸையும் தலைவன் ஈஸியா டிக் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்ல, இவர் KKRக்கு ஓபனரா வராருன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு ஃபாரின் ஸ்லாட்டும் அவங்களுக்கு ஃப்ரீ ஆயிரும். ஸோ இப்படி நிறைய அட்வான்டேஜஸ் கொல்கத்தாக்கு இருக்கு. ரீசெண்டா நேத்து வந்து அப்டேட் என்னன்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, KKR தரப்புல இருந்து ஒரு ரகுவன்சியையோ இல்ல ரமன்தீப் சிங்கையோ ரெண்டு பேர்த்துல யாரையாட்டும் ஒருத்தர் வச்சு சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ணுவாங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. மறக்காதீங்க, ரெண்டு பேருமே 2024 KKR வின் பண்ண டைட்டில் சீசன்ல ரெண்டு பேரோட பெரிய பங்கு இருக்கு. ரகுவன்சி அவரோட கரியரை இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நல்ல யங் டேலண்டா தெரியுறாங்க. ஆல்ரெடி சுப்மன் கில் இந்த மாதிரி தான் KKRல இருந்தாரு. அவரை ரிலீஸ் பண்ணி பண்ண தப்ப கண்டிப்பா ரகுவன்சி கிட்ட பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரமன்தீப் சிங்கும் ஃபீல்டிங்ல எக்ஸலண்டா இருக்கிறாரு. பேட்டிங்லயும் ஒரு 15-20 ரன்ஸ் அதிரடியா அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு. பட் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கலாம், சஞ்சு சாம்சனோட பிரைஸ் அவ்வளவு இருக்கு, ரகுவன்சியும் 3 crores, ரமன்தீப்போ 4 crores தானே. ரீசெண்டா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, KKR சஞ்சு மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கிறது உண்மைதான். பட் அதுக்கு அவங்க ரகுவன்சியை கொடுக்கறதுக்கு பெர்சனலா விரும்பலங்கிற மாதிரி கிளியரா தெரியுது. ரமன்தீப் சிங்கை கொடுத்துட்டு மீதி அமௌண்ட்டை டைரக்ட் கேஷ் டீலாக முடிக்கிறதுல தான் கொல்கத்தா இன்ட்ரெஸ்டடா இருக்க மாதிரி நிறைய சோர்சஸ்ல இருந்து வருது. ஆனா அது மட்டும் இல்ல, மேபி ரகுவன்சியை ஒரு ஃபியூச்சர் KKRோட கேப்டனா கூட அவங்க யோசிச்சு பார்க்கலாம். ஏன்னா இது நமக்கே தெரியும், சுப்மன் கில் KKRல தான் இருந்தாரு. அவரை ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு GTல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஆஸ் அ கேப்டனாவும் டீசன்ட் பெர்ஃபார்மன்சஸ் பண்ணாரு. இப்போ இந்தியன் டீமோட டெஸ்ட் கேப்டனாவும் வளர்ந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட ரகுவன்சியோட கேம் பிளேயும் கில் மாதிரி தான் இருக்கும். அண்ட் இவருமே KKRோட ஃபியூச்சர் கேப்டனா வரக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஆல்ரெடி பண்ண மிஸ்டேக்கை KKR இந்த வாட்டி பண்ண மாட்டாங்கிறது என்னோட தாட். நீங்க கூட நினைக்கலாம், ஏன் ப்ரோ வெங்கடேஷ் ஐயரை கொடுத்து ட்ரேட் பண்ணலாமேன்ட்டு. வெங்கடேஷ் ஐயரை வாங்கிக்கிறதுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் பெரிய அளவுக்கு விருப்பம் காட்டல, அதுதான் உண்மை. வெங்கடேஷ் ஐயர் நல்ல பிளேயர் தான், பட் இந்த சீசன் பெர்ஃபார்ம் பண்ணல. பட் நீங்க ஒன்னு நினைக்கணும், அவரோட பிரைஸ் அமௌண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. மோஸ்ட்லி கொல்கத்தாவுமே அவரை ரிலீஸ் பண்ணிட்டு கம்மி அமௌண்ட்டுக்கு எடுக்க பார்ப்பாங்க. பட் அவரை ட்ரேட்ல வாங்குறதுக்கு எந்த டீமுமே விருப்பம் காட்டல. அவருமே SRHக்கு போற மாதிரியும் சில அப்டேட்ஸ்லாம் வந்துச்சு. பட் இப்போதைக்கு அது எதுவுமே கிடையாது. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அவரோட பட்ஜெட் தான். ஸோ பர்சனலா என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, சஞ்சு சாம்சன் டு KKR கிட்டத்தட்ட ஃபீல்டுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இது ரிலேட்டடா நிறைய அப்டேட்ஸ் அன்அஃபிஷியலா வந்துகிட்டு இருக்கு. அது எல்லாமே கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ற விதமாகவும் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இவங்க ஸ்ரேயஸ் ஐயரை வெளியே விட்டாங்க. அதற்கான ரிசல்ட்டை லாஸ்ட் சீசனே பார்த்துருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஸ்ரேயஸ் ஐயர் கூட பஞ்சாபை ஃபைனல் கொண்டு போயிட்டாரு. ஸோ இது எல்லாமே யோசிச்சு பார்த்துருப்பாங்க. ஆல்ரெடி பண்ண தப்பா பண்ணக்கூடாதுன்ட்டு சஞ்சு சாம்சன் இப்போ வெளியே வர நல்ல பிரைஸ் கொடுத்து அவரை எடுத்துருவாங்கிற மாதிரி
மாதிரி தான் நான் பிலீவ் பண்ணுறேன். ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேன்ஸான நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸ் என்ன? இது ரிலேட்டடாக நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. உள்ளார வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.